Hello students, welcome to HIBA Max 11th Standard Max Chapter 6 Exercise 6.4 பார்த்துட்ருக்கோம் இல்லையா 12th question இந்த வீடியோவில் பார்க்கலாம். Find the value of k if the following equation represents a pair of straight lines. So pair of straight line கொடுத்துட்டாங்க. k value என்ன கண்டுபிடிக்கணும். Further find whether these lines are parallel or intersecting அப்படின்னு கேட்குறாங்க. So pair of straight line கொடுத்தனால k value கண்டுபிடிச்சிடலாம். k வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா நமக்கு வந்து ஏபி எஃப்ஜிஹெச் வேல்யூலாம் தெரியும். அதை வச்சு பேரலா இல்லை இன்டர்செக்டிங்கா இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஷின்லேருந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விஷயம். சொல்யூஷனில் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இதெல்லாம் 12x² + 7xy - 12y² - x + 7y + k = 0. கிளியரா? இப்போ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இதுலேருந்து நம்ம ஏ வேல்யூ என்ன 12, பி வேல்யூ என்ன -12, x² முன்னாடி இருக்கிறது y² முன்னாடி இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எழுதும்போது குழப்பமாக இருக்குன்னா ஜென்ரல் ஈக்குவேஷன் மேலே எழுதிக்கோங்க. சரியா? 2h = 7, 2g = -1. இப்போ 2h = 7, h = 7/2, g = -1/2. அடுத்து f 2f = 7, f = 7/2, c இருக்கிற இடத்துல k வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோமா? இப்போ pair of straight line ஓட ஃபார்முலா என்னன்னு எழுதிக்கலாம். pair of straight lines a into b into c plus 2fgh minus af² bg² minus c h² is equal to 0. இது 0. ஓகேவா? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். a ஓட வேல்யூ என்ன 12, b ஓட வேல்யூ -12, c ஓட வேல்யூ என்ன k plus 2 times of f ஓட வேல்யூ 7/2, g ஓட வேல்யூ 1/2, h ஓட வேல்யூ 7/2 minus a இருக்கிற இடத்துல 12, f இருக்கிற இடத்துல 7/2 ஸ்கொயர். சரிங்களா? மைனஸ் b இருக்கிற இடத்துல -12, g இருக்கிற இடத்துல -1/2 ஹோல் ஸ்கொயர், மைனஸ் c இருக்கிற இடத்துல k, h இருக்கிற இடத்துல 7/2 ஹோல் ஸ்கொயர் which is equal to 0. இப்போ k வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரெண்டுத்துல தான் k இருக்கும் பாருங்க. பேலன்ஸ் இருக்கிறதுல எதுவுமே k வேல்யூவே இருக்காது. ஸோ இதெல்லாம் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். 12 12s are 144, மைனஸ் இருக்கனால -144 into k. ஓகேவா? அப்புறம் இது எடுத்துக்கணும். k டேர்ம் இருக்கிறது மைனஸ் k into 7 7s are 49/4, 2 2s are 4. ஸோ இது ரெண்டும் செப்பரேட், ரெண்டுத்துலேயுமே k இருக்கு. இப்போ k இல்லாத வேல்யூஸ் எல்லாம் தனியாக சால்வ் பண்ணிடலாம். 2 2 கேன்சல். இப்போ 7 7s are 49, minus into plus minus 49/4 minus 12 into 7² 49/4. அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 12 into 1² 1, 2² 4 which is equal to 0. இப்போ இதில் சால்வ் பண்ண முடியுமா பார்க்கலாம். இது ரெண்டு சால்வ் பண்ண முடியாது, இது முடியாது. இது பண்ணலாம், பட் நமக்கு டிவைடட் பைல 4 இருக்குது எல்லாத்துலேயும். ஸோ இதை இன்ட்டு 4/4 பண்ணால் நமக்கு ஆன்சர் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை இன்ட்டு 4 கீழேயும் 1 இருக்கும், 1 into 4 576 minus 576 into k 4ஆல் மல்டிபிள் பண்ணால் -576 minus 49k minus 49 588 plus 12. கிளியரா? இது எல்லாமே டிவைடட் பை 4ன்னு வரும். அடுத்த லைனில் 4 into 0 0 ஆகிடும். ஸோ நியூமரேட்டர் மட்டும் தான் எழுதும். இது ரெண்டுச்சும் ப்ளஸ் பண்ணும். ரெண்டுமே மைனஸில் இருக்குது. ஸோ ப்ளஸ் பண்ணும். ரெண்டுமே ப்ளஸ் பண்ணால் -625k. இப்போ இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணும். 12 வந்து மைனஸ் பண்ணணும். ஏன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்கும். ஓகே, -625 கிடைக்கும் which is equal to 0. இப்போ -625 ஆன்சர் போனால் +625 ஆகிடும். ஸோ -625k is equal to 625, k is equal to 625 by -625. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் -1. ஸோ k ஓட வேல்யூ -1ன்னு கிடைக்கும் இல்லையா? therefore k is equal to -1. கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் k ஓட வேல்யூ எழுதிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும்.
perpendicular இல்ல parallel செக் பண்ணனும் அதுதான் question intersectingனா perpendicular அர்த்தம் இல்லையா ரெண்டு லைன் intersect ஆகுது சோ அது perpendicular நம்ம பார்க்கலாம் இல்லனா நம்ம parallelயும் செக் பண்ணலாம் perpendicular லைனோட condition என்ன அப்படினா a plus b equal to 0 a ஓட வேல்யூ என்ன 12 less b ஓட வேல்யூ என்ன minus 12 is equal to 0 so 12 plus into minus 12 is equal to 0 12 minus 0 ன்றது 12 so condition satisfied ஆயிடுச்சா LHS உம் RHS உம் equal ஆயிடுச்சு அப்ப perpendicular இருந்தா கண்டிப்பா parallel இருக்க வாய்ப்பே இல்ல so இதோட முடிச்சிடலாம் சொல்யூஷன்ல நம்ம ஸ்டேட்மென்ட் மட்டும் எழுதலாம் therefore the given lines are intersecting னு எழுதிட்டா போதும் understand of the sum எல்லாருக்கும் அடுத்த question பார்க்கலாம் next question பாருங்க 13th one for what value of k does the equation 12x square plus 2kxy plus 2y square plus 11x minus 5y plus 2 is equal to 0 கேக்குறாங்க represent two straight lines so two straight lines நம்மளே கொடுத்துட்டாங்க so last sum எப்படி சால்வ் பண்ணோமோ அதேதான் சொல்யூஷன்ல 12x square plus 2kxy plus 2y square plus 11x minus 5y plus 2 is equal to 0 இப்போ pair of intersecting line ஓட condition எழுதிக்கலாம் a ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிடலாம் 12 b ஓட வேல்யூ 2 h ஓட வேல்யூ அதாவது 2h ஓட வேல்யூ 2k அப்ப h ஓட வேல்யூ k 2 கேன்சல் ஆயிடுமா அடுத்து 2g வேல்யூ 11 g is equal to 11 by 2 2f ஓட வேல்யூ minus 5 f ஓட வேல்யூ minus 5 by 2 c ஓட வேல்யூ வந்து 2 சரியா இப்போ the condition for இப்போ pair of straight line ஓட condition எழுதிட்டேன் இல்ல substitute பண்ணி நம்ம k வேல்யூ கண்டுபிடிக்கணும் கிளியரா a ஓட வேல்யூ என்ன 12 b வேல்யூ 2 c வேல்யூ 2 plus 2 f ஓட வேல்யூ minus 5 by 2 g ஓட வேல்யூ 11 by 2 h ஓட வேல்யூ k தான் கண்டுபிடிக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க minus a வேல்யூ 12 f ஓட வேல்யூ minus 5 by 2 whole square minus b ஓட வேல்யூ 2 g ஓட வேல்யூ minus 11 by 2 whole square minus c ஓட வேல்யூ 2 h ஓட வேல்யூ வந்து k square is equal to 0 2 2s are 4 48 plus into minus 2 cancel பண்ணிடலாம் 5 into 11 55k by 2 minus இது கேன்சல் பண்ணாம இருந்தா எல்லாத்துலயும் 4 வந்துருமா இல்ல இருக்கு சோ பாத்துக்கலாம் minus 12 into 25 by 4 5 square 25 2 square வந்து 4 இப்போ minus 11 next பாருங்க minus 2 into 11 square 121 2 square 4 minus கீழ எழுதிக்கலாம் minus 2k square is equal to 0 இப்போ ரெண்டு term k square இது ரெண்டும் k square balance இருக்கிறதெல்லாம் ஒண்ணா எடுத்துடலாம் minus 55k by 2 minus 2k square balance என்னலாம் இருக்கு பாருங்க plus 48 minus 12 into 25 300 by 4 minus 2 ones are 2 2 2s are 4 2 ones are 2 divided by 4 equal to 0 இப்போ எல்லா இடமும் 4 வரணும் அப்பதான் இத நம்ம சால்வ் பண்ண முடியும் சோ இது into 2 இங்க எதுவுமே இல்லனா 1 into 4 into 4 again 1 into 4 இதையும் into 4 இதை into 2 பண்ணா 110k minus இருக்கு minus 2 4s are 8k square plus 48 into 4 192 minus 300 minus 242 அப்படியே தான் இருக்கும் divided by 4 equal to 0 அடுத்த லைன்ல 4 0 into பண்ணா 0 ஆயிடும் சோ மேல இருக்கிறது மட்டும் பண்ணலாம் minus 8k square first எழுதுங்க அப்புறம் minus 110k இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம் minus 300 minus 242 வந்து minus 542 minus 542 ல இருந்து plus 192 அப்புறம் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம் 0 இது 414 ஆயிடும் அப்ப 5 3 minus 350 minus 350 equal to 0 இப்போ கம்ப்ளீட் அந்த லைன் ஃபுல்லா மைனஸ்ல இருக்கறனால பிளஸ் ன்னு மாத்திக்கலாம் 110k plus 350 is equal to 0 டேபிள்ல டிவைட் பண்ணலாம் ஏனா 2 4s are 8
255s are அப்புறம் 2 1s are 275s are equal to 0. இப்போ 4 into 175 எவ்வளோ 700 700 நான் ரெண்டாக பிரிக்கணும் 55 கிடைக்கணும் 35 into 2 வந்து 700 20ன்னு எடுத்துக்கலாம் ஆட் பண்ண 55 கிளியரா இப்போ 4ஆல் டிவைடும் பண்ணணும் இல்லையா 4ஆல் மல்டிபிள் பண்ணால் 4ஆல் டிவைடும் பண்ணோம் இப்போ இது 1 டைம் இது 5 டைம் அப்போ k + 5 ஒன்றும் 4k + 35 ஒன்றும் கிடைக்கும் is equal to 0 கிடைக்கும் k + 5 is equal to 0 k + 35/4 equal to 0 therefore k is equal to -5 k is equal to -35/4 இதுதான் நம்மளோட ஆன்சர் அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாம் இருக்கிற டவுட் இந்த மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்